இதில் அடுத்த இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசையர்ஸ். அது ஒரு எமோஷன்ஸ் தானே, அதை பற்றின ஒரு டிசையர்ஸ்னா ஆசை. இப்போ நாம் எதுக்கு ஆசைப்படுறோம்? there are different forms of desire. சிலது to possess something, to possess we will desire, something to own we will desire, something to experience we will desire, something to win we will desire, to succeed we will desire. எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர்ஸ் பேரு. இப்போ சமஸ்கிருதத்துல காமகன் வேர்டு சொல்லுவாங்க. காமகனா அந்த ஆசைப்படுற ஆப்ஜெக்டுக்கு பேரும் மனசுல வர்ற ஆசைக்கு பேரு காமகன் பேரு. அந்த ஆசைப்படுற பொருளுக்கு இருக்கு பாத்தீங்களா, ஆப்ஜெக்ட் ஆஃப் தி டிசையர். டிசையர் என் மனசுக்குள்ள இருக்குது, ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர் வெளியில் இருக்குது. புரிஞ்சுங்களா? ரெண்டுக்குமே என்ன போடும் சாஸ்திரம்? காமகன்னு சொல்லு. நாம டிசையரை வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிசையருங்கிறது ஒண்ணு, என் மனசுல இருக்கிற ஆசை. டிசையர் ஆப்ஜெக்ட்ங்கிறது ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு இருக்கு. இப்போ நான் ஒரு பொருளை பார்க்குறேன், நான் ஆசைப்படுறேன். எந்த பொருளோ அது டிசையர், ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர். இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர் என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? அது ஃபேசினேட்டிங் அல்லது ப்ளீசிங் ஆர் அந்த பொருளை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன மனசுல நடக்குது? ஒரு ப்ளீஸ்ட் அல்லது கோயிங் டு பி ப்ளீஸ்ட். இதுதான் வர்றது. எனக்கு அந்த மனசுக்குள்ள ஒரு ப்ளீஸ்டு வர்றதுனாலதான் அந்த பொருள் மேல எல்லா பொருளை பார்த்தோன்னே நம்மளுக்கு டிசைர் வரதில்லை. சில பொருள்களை பார்க்கறதுக்கு ஒரு மால்குள்ள போறீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்குள்ள டிசைருக்குள்ள வராது. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாமே அங்க எக்ஸிபிட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம டிசைர் பண்றது இல்லை. சில பொருள்கள் மட்டும் நம்மளுக்கு டிசைர் ஆகுது, சிலதெல்லாம் டிசைருக்குள்ள வர்றதில்லை. எந்த பொருள் எனக்கு டிசைரா மாறுது? ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசைர். ஆசைங்கிறது உள்ள இருக்கு, ஆப்ஜெக்ட் மாறிக்கிட்டே இருக்கும் லைஃப்ல. எந்த ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசைரா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஆப்ஜெக்ட் உங்க மனசை ப்ளீஸ் பண்ணுதோ, மெயின் என்னது, என் மனதை எது ப்ளீஸ் பண்ணுதோ அதுதான் ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசைரா மாறுது. நல்லா சிந்திச்சு யோசனை பண்ணி பாருங்க. 10 பொருளை பார்க்கிறோம், 10மே ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசைரா இருக்காது ஒருத்தருக்கு. எது அவங்க ஆப்ஜெக்டை செலக்ட் பண்றாங்க, டிசைன் எனக்கு பிடிச்சது அப்படின்னு எப்படி எடுக்கிறீங்க? 10 ட்ரெஸ் மெட்டீரியல் போடுறாங்க. எந்த ட்ரெஸ் மெட்டீரியல் நீங்க பிக்கப் பண்றீங்க அப்படின்னா that pleases you. ஸோ எது என்ன ப்ளீஸ் பண்ணுதோ அதை நான் செலக்ட் பண்றேன். அது நாம என்ன நினைச்ச கூடாது, இட் இஸ் நாட் அ பேஷன். பேஷன் அல்ல, இது பேஷன் அல்ல, இட் இஸ் a desire. இட் இஸ் a love for the desired object. அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? that is love for the desired object. இப்போ இந்த பத்தி யாக்ஞவல்கிய ஒரு ரிஷி அழகா ஸ்டடி பண்ணி பியோர் சைக்காலஜி, 100% சைக்காலஜி அவர் எழுதுறாரு. டிசையர், அதாவது டிசையர், ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர், இது ரெண்டுக்குள்ள ஒரு கனெக்ஷன் எடுத்துக்கலாம். டிசைர் என் மனசுக்குள்ள இருக்கு, அது எப்பவுமே இருக்கு. வெளியில ஒரு ஆப்ஜெக்டை பாக்குறேன், அப்ப அந்த எனக்கு என்ன நடக்குது, அது ஆப்ஜெக்ட் என்னை ப்ளீஸ் பண்ணுது. ப்ளீஸ் பண்ணுன்னு என்ன பண்ணுது, எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் வேணும், ஆசைப்பட ஆரம்பிக்கிறேன். இவர் என்ன சொல்றாரு, நல்லா இது அவர் சொல்ற வேர்டு பாத்தீங்கன்னா சொல்லிடுறேன், அவருக்கு உண்டான மரியாதை. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லிட்டு நான் தமிழ்ல சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, the connection between the desire and the object of desire. இது ரெண்டுக்கும் என்ன ரூல் அப்ளை ஆகுதுன்னா, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. இது அவருடைய வார்த்தை, அவருக்கு மரியாதை சொல்லுவா. அவரது வார்த்தைகள் சொல்லிட்டு தான் அதுக்கு நாங்கள் டிரான்ஸ்லேஷன் கொடுக்கணும். உங்களுக்கு புரியாதுன்னு தெரியும், அப்புறம் ஏங்க சொல்றீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு நாங்கள் அதை எக்ஸ்பிளேஷன் பண்ணுவோம். என்ன சொல்றாரு, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. நீ உனக்காகத்தான் மற்றவர்களை நேசிக்கிறாய். இதுதான், அது ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரி, பர்சனா இருந்தாலும் சரி. ஆத்மனசுனா தனக்காக, ஒருத்தன் தனக்காகத்தான் ஆசைப்படுகிறான் அப்படிங்கறது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது நம்ம நல்லா, இட்ஸ் ஹைலி ப்ரொஃபவுண்ட் வேர்டு.
இதை நான் நல்லா திங்க் பண்ணா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நாம நினைச்சிட்டு இருக்கிறது வேற, உண்மை வேற. இப்போ நான் ஒரு இப்படி சொல்லிட்டே வரேன். இது வந்து யஜூர், யார் யாக்ஞவல்கிய அப்படின்னா யஜூர் வேதத்தினுடைய கான்ட்ரிபியூட்டர், மேஜர் கான்ட்ரிபியூட்டர் இவர் தான். யஜூர் வேதம்னா யாக்ஞவல்கிய தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அந்த வேதத்திலிருந்து எடுத்த வார்த்தை தான் இப்போ நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இதுதான் வேதம் படிக்கிறோன்னு அர்த்தம். இது என்ன, இது வேதம் படிக்கிறது என்னமோ 60 வயசு ஆனா படிக்குங்கிறாங்களே. இப்ப நான் சொல்ற சப்ஜெக்ட் எந்த வயசுல கத்துக்கணும்னு பாருங்க. வேதம் படிக்கிறது இது இஸ் வேதம், யஜூர் வேதத்தை இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்ல சொல்றேன், அவ்வளவுதான். என்ன சொல்றாரு அவரு? நீ உனக்காகத்தான் மற்றவர்களை விரும்புகிறாய். எப்படிங்க, புரியலையே. இப்ப அப்படியே சொல்லிட்டே வரேன் பாருங்க. யூ லவ் யுவர் ஃப்ரெண்ட். எப்போ யார் யாரோட நீ கனெக்ட் ஆகுறீங்க? இப்போ ஃப்ரெண்டோட நீங்க ஒரு யூ லவ் யுவர் ஃப்ரெண்ட், யூ லவ் யுவர் ஃபாதர், யூ லவ் யுவர் மதர், யூ லவ் யுவர் சிஸ்டர், யூ லவ் யுவர் பிரதர், யூ லவ் யுவர் டீச்சர். எப்ப தெரியுங்களா? whenever I connect to those people, அந்த லவ்ங்கிற எமோஷன்ஸ் வருது. இட்ஸ் a very delicate subject to understand. Let us analyze clearly. எப்பொழுது ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு பர்சனோ பர்சன் அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் லவ்க்குள்ள வருது, இட் இஸ் சப்போஸ் டு ப்ளீஸ் யூ. இட் இஸ் சப்போஸ் டு ப்ளீஸ் யூ. எந்தெந்த விஷயங்கள் என்னை ப்ளீஸ் பண்ணுதோ அதைத்தான் நான் லவ் பண்ணவே முடியும். கரெக்டா? எந்தெந்த பொருள் என்னை அன்பிளீஸ் பண்ணுதோ அதை என்னால விரும்ப முடியாது. இதுதான் அவர் சொல்றாரு. ஆத்மனஸ்து காமா, எந்த பொருள் உன்னை ப்ளீஸ் பண்ணுதோ அதை நீ விரும்புற. அந்த பொருளா இருந்தாலும் சரி, பர்சனா இருந்தாலும் சரி, பொருள்னே எடுத்துக்கலாம். எந்த பொருள் உன்னை ப்ளீஸ் பண்ணுதோ அதைத்தான் நீ விரும்ப முடியும். என்னதான் கணவன் மணியா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோன்னு வச்சுங்களேன், எது வரைக்கும் மனைவி வந்து கணவன் லவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் என்னை ப்ளீஸ் பண்ற வரைக்கும் தான் நான் அவரை லவ் பண்ண முடியும். எங்க வீட்டையும் எடுத்துக்கலாம். அதே அவரு தண்ணி போட்டு வந்து பட்டையா அடிக்கிற மாதிரி பண்ற மாதிரி பண்ணாருன்னா, அப்போ அவர் வந்து என்ன பண்ணல, ப்ளீஸ் பண்ணல, அன்பிளீஸ்ட். அப்ப என்ன பண்ண முடியாது, என்னால அவர் லவ் பண்ண முடியாது. சோ அவர் எனக்கு ப்ளீஸ், நான் ப்ளீஸ் ஆனா தான் அவர் லவ் பண்ண முடியும். அன்பிளீஸ் ஆயிட்டுன்னா அவர் நான் லவ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி when you are pleased by your friend, you love her. When you are pleased by your parents, you love them. When you are pleased by your teacher, you love her. When you are pleased by your neighbor, you love her or him. இதுதான் வாழ்க்கையே போயிட்டு இருக்குது. When you are pleased by anybody, the teacher, parent, friend, அப்பதான் you can love them. Think of opposite scenario. When somebody unpleased me, I hate them. When somebody unpleased me, I hate them. அது அப்படியே என்னவாகுது, hatred. அச்சா, இது நல்லா புரிஞ்சுங்க. Towards me, the attitude towards the object of desires. Towards me தான் படிச்சுட்டு இருக்கிறப்போ. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை எது ப்ளீஸ் பண்ணுதோ அதை தான் நான் விரும்புறேன். இன் டோட்டல் என்ன தெரியுங்களா நம்ம எதிர்பார்க்கிறோம்? I want the pleased me. I want the pleased me. அது எனக்கு ரொம்ப pleased me தான் எனக்கு பிடிக்குது. அதுக்கு யார் யார் ஆப்ஜெக்டா கிடைக்கிறாங்களோ அவங்கள நான் விரும்புறேன். சோ டோட்டலா என்ன வேணும் எனக்கு? I like the pleased me. I love the pleased me. எனக்கு அதுதான் பிடிக்குது. அப்ப அதை யார் யாரு அது கொடுக்குறாங்களோ, அதை ப்ளீஸ்னஸ் உண்டு பண்றாங்களோ அவங்களெல்லாம் எனக்கு என்ன பண்றேன், பிடிக்குது. சோ அவங்களெல்லாம் பிடிக்குதுன்னா ஆத்மனஸ்து, என் மனம் ப்ளீஸ் ஆனாதனாலதான் நான் அவங்கள லவ் பண்றேன். அப்ப எது முக்கியம்? நான் என்னோட ப்ளீஸ்ட் ஒன் தான் முக்கியம். அப்ப என்னது, நம்ம வேற மாதிரி சொல்லணும், நான் என் கணவனை விரும்புகிறேன் என்றால் எனக்காகத்தான் கணவனை விரும்புகிறேன். கணவனை கணவனுக்காக நான் விரும்புவது இல்லை. ஏன், எது முக்கியம் எனக்கு? The pleased me is very important. ஆத்மனஸ்து, எனக்காகத்தான். அந்த pleased one கிடைக்கும் போதுதான் நான் என்ன பண்ண முடியும், அவங்க லவ் பண்ண முடியும். ஒரு பொருள் பார்க்கறேன், அது என்னை ப்ளீஸ் பண்ணாதான் அதை நான் லவ் பண்ண முடியும். ஒரு ஃப்ரெண்டை பாக்குறீங்க, அவ உங்களை ப்ளீஸ் பண்ணாதான் நீங்க அவளை வந்து நீங்க லவ் பண்ண முடியும், அன்பை காட்ட முடியும். லவ் மீன்ஸ் அன்பு.
ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க உங்களை ப்ளீஸ் பண்ணாதான் நீங்க அவங்கள லவ் பண்ண முடியும். இதே ஆப்போசிட் அன்பிளீஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா யூ கேனாட் லவ் தோஸ் பீப்புள். அது யாரா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, அக்காவா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு அன்பிளீஸ்ட் உருவாக்கிட்டாங்க என் மனசுல ஏதோ ஒரு காரணம், ஐ கேனாட் லவ் தோஸ் பீப்புள். ஆச்சா, இது த லவ் டுவோர்ட்ஸ் என்னுடைய சீனரியோ. என்னை பொறுத்த வரைக்கும் த ஆட்டிடியூடு. இத கொஞ்சம் ஷார்பன் பண்ணி, கொஞ்சம் பிரெயினை ஷார்பன் பண்ணி ஆப்போசிட்டால திங்க் பண்ணி பாருங்க. அதை அப்படியே திங்க் பண்ணி பாருங்க. இப்போ என் கணவர் என்னை விரும்புறான்னு எடுத்துக்கிறேன். நான் உன்னை ஐ லவ் யூன்னு சொல்றாரு வச்சுக்கிறேன். அவருக்காகத்தான் என்ன விரும்புறாரு. ஏன்னா அவருக்கு நான் ப்ளீஸ் ஆயிருந்தா தான் அவர் என்னை விரும்ப முடியும். அன்பிளீஸ்டு பொண்டாட்டி இருந்துன்னு வச்சுங்க, அவருக்கு பிடிக்காது. யூ கேனாட் லவ் மீ. இப்ப மகன் இருக்கிறான், ஐ லவ் யூ மாம் சொல்றான். அப்ப என்ன பண்ணிருக்கணும் நானு, அவனுக்கு நான் ப்ளீஸ்டா நடந்தா தான் என்ன, அவன் ப்ளீஸ் ஆயிருந்தா தான் அவன் என்ன சொல்லுவான், ஐ லவ் யூ மாம். பேர குழந்தைங்க யார வேணா எடுத்துக்க, ஒரு நெய்பர், அவங்கள நான் ப்ளீஸ் பண்ணினா தான், பண்ணி ஏதோ ஒரு விதத்துல ப்ளீஸ் பண்ணியிருந்தா தான் அவங்க என்ன சொல்றாங்க என்கிட்ட, ஐ லவ் யூ, ஐ லைக் யூ, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்றாங்களே. நம்ம நிறைய பேர் நம்ம சொல்றாங்க நான் ரொம்ப பிடிக்குங்க. அப்ப என்ன அர்த்தம், நான் அவங்களை ஏதோ விதத்துல ப்ளீஸ் பண்ணியிருக்கேன், தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்கோர்ஸ் அது நமக்கு தெரியாது. அப்போ இதுதான் உண்மையான சினரிய போயிட்டு இருக்குன்னு யார் சொல்றா, யாக்னவலுக்கு ரிஷி யஜுர்வேத நீங்க கத்துக்கிறீங்க. இப்போ அதுல சொல்லப்பட்ட விஷயம் பாருங்க. இந்த விஷயம் 10,000 வருடங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்டது பாரத பூமியில். யாக்னவல்கா லிவ்ட் இன் பாரதா, நாட் இன் நெய்பர் கண்ட்ரி. அங்க நம்ம நாட்டில் வாழ்ந்த முன்னோர்கள் கத்துக்கொண்ட விஷயம் இது. என்னன்னு, இது ஏன் கத்துக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் 2 சீன் சொல்லிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் நான் யார விரும்புறேன்னா, என்னை யார் ப்ளீஸ் பண்றாங்களோ அவங்களத்தான் நான் விரும்ப முடியும். அதே மாதிரி எழுத்து மாதிரி ஒரு ஆள் நிக்கிறாரு, அவரு என்ன விரும்பணும்னா நான் அவரை ப்ளீஸ் பண்ணி இருக்கணும். அப்பதான் அவர் வந்து என்ன பண்ண முடியும், லவ் பண்ணவே முடியும். ஆச்சா, ஒரு கண்டிஷன் பாத்துக்குங்க லைஃப்ல. ஏன்னா எல்லாரும் நம்மள நல்லவங்கன்னு சொல்லணும்னு போர்க்குடி கட்டிட்டு ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா. இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும், எல்லாரும் நீ நல்லவன் சொல்லணும். இந்த ஜென்மத்தில் அது நடக்காது. ஏன், ஒருத்தி எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ண முடியாது. இஸ் இட் பாசிபிள்? Himalayan task. How can I please everybody in this world? Is it possible? Is it possible? என்ன, ஒருத்தரையும் நீங்க உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் உங்களை லவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன எதிர்பார்க்கறீங்க, எல்லாத்தையும் நீங்க ப்ளீஸ் பண்ணி இருக்கணும். அப்பதான் அவங்க உங்க மேல லவ் காமிக்க முடியும், அன்புன்னு வச்சுக்கலாம், அன்பை காமிக்க முடியும். இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுல நம்ம கத்துக்கணும். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், புகழணும், அல்லது எல்லாரும் நம்மளை வந்து அன்பு காட்டணுங்கிறது நடக்காத காரியம். அதுவே மாத்தி போடுங்க. எல்லாரும் இப்ப நான் வந்து எல்லாத்தையும் விரும்பணும். ஃபர்ஸ்ட் நம்ம போன கிளாஸ்ல ஆரம்பிச்சோம். என்ன, எல்லாரும் என்ன விரும்புறோம், எல்லாரும் என்னை விரும்பணும், நான் எல்லாரும் என்னை விரும்பணும், நான் எல்லாத்தையும் விரும்பணும்னு நாம் நினைக்கிறோம். இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள்ங்கிறார் யாக்னவல்கி ரிஷி. ஏன்னா நீ வந்து இப்போ மற்றவங்க எல்லாத்துக்கும் நீ உனக்கு பிடிக்கணும்னா எல்லாத்தையும் நீ ப்ளீஸ் பண்ணி இருக்கணும். தட் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். நீ பாக்குறவங்க எல்லாரும் உன்னை ப்ளீஸ் பண்ணுனா தான் நீ அவங்களை எல்லாத்தையும் அன்பு காட்ட முடியும். அது ஆல்சோ இட் நாட் பாசிபிள். நல்லா சிந்திச்சு பாருங்க. இறைவன் நல்ல பிரெயினை கொடுத்திருக்காரு, எங்கேஜ். நல்லா சிந்திச்சு பாருங்க. இஸ் இட் பாசிபிள்? எல்லாத்தையும் நான் ப்ளீஸ் பண்றதுங்கிறது நடவாத காரியம். நானு அதே மாதிரி மற்றவங்க என்ன ப்ளீஸ் பண்றதுங்கிறது நடவாத காரியம். அப்ப என்ன எதிர்பார்க்க கூடாது, மற்றவங்க இதுக்கு இந்த இடத்துல வந்து நிற்கும் போது வாழ்க்கை வெறுத்து போய் ஓடுறதில்ல. இப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிரின்சிபலை புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு ஃப்ரெண்டு வராங்க கிட்ட, இனிமேல் நாம இன்னையிலிருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அதுக்கு பேர் சயோகம் சொல்லுவோம். இன்னையிலிருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், சயோகம்னா ஒன்னா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அப்படிங்கும் போது என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. ஏதோ விதத்துல அவளை ப்ளீஸ் பண்ணிருக்கீங்க, குட் திங். ஏதோ ஒரு விதத்துல அவளை ப்ளீஸ் பண்ணிருக்கீங்க, அவளுக்கு அது பிடிச்சிருச்சு. அதனால என்ன சொல்றா, நாம 2 பேரும் நீல இருந்து ஃப்ரெண்டா இருக்கலாம். ஓகே, கண்டினியூஸ். ஃபர்ஸ்ட் இயர்லயே ஆரம்பிச்சாச்சு 2 பேத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப், குட் ஃப்ரெண்ட்ஷிப், கேரி ஆன். ஒண்ணு பாருங்க, 3 வருஷம் முடிகிற வரைக்கும் நீங்க கண்டினியூஸா அவளை ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமானா முடியாது. இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். இப்போ
நீங்களும் அவளும் ஃப்ரெண்டா இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு நியூ ஃப்ரெண்டு கிடைக்கிறா. நீங்க அவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க, பழகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் ஏ, அவ ஃபர்ஸ்ட் இயர்லயே ஃபர்ஸ்ட் மந்த்லயே உங்களுக்கு அவ ஃப்ரெண்ட் ஆயிரா, போயிட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் எண்டுல ஒரு 5-6 monthsல இன்னொருத்தர் உங்களால ப்ளீஸ் ஆன ஒரு தீர்ப்பா, ஒரு ஆஃப்டர் 6 months உங்களை பார்த்ததுல உங்களால ப்ளீஸ் ஆனவ ஒரு தீர்ப்பா. அவ வந்து சொல்லுவா, அவ பீன்னு வச்சுக்கலாம். அவ வந்து என்ன சொல்லுவா, நாம ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு அவ சொல்லுவா. அப்ப நீங்க அவகிட்டயும் ஃப்ரெண்ட்ஷிப் தொடருது. அப்போ அவளை ப்ளீஸ் பண்ணிட்டீங்க. இந்த அவளை ப்ளீஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஷிப்னாலேயே இந்த ஏருக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் அவ அன்ப்ளீஸ் ஆயிடுவா. நல்லா திங்க் பண்ணி பாருங்க, அன்ப்ளீஸ் ஆயிடுவா. ஏன் அவங்க நீங்களும் பியும் ஃப்ரெண்டா இருக்கிறது பல சமயம் ஏ பிடிக்காம போயிருக்கும், அன்பிளீஸ்டு, அவளுக்கு அது பிடிக்கல. நீங்க பாருங்க, அவளுக்கு பிடிக்கலங்கிறக்காக நீங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வெட்ட முடியும். இதுதான் என்ன வர்றது, சண்டை. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை ஏன் வருது? எதிர்பார்ப்பு. என்னது, அவங்க என்ன எதிர்பார்க்கறா, எப்பவுமே அவன் என்னை ப்ளீஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்க எந்த கெடுதலும் நீங்க அவளுக்கு பண்ணல, ஏக்கு நீங்க எந்த கெடுதலும் பண்ணல, நீங்களா தான் இருக்கிறீங்க. இப்போ அன்எக்ஸ்பெக்டடா அன்பார்ச்சுனேட்டா ஒருத்தி வர்றா, எனக்கு நான் உன்னால ப்ளீஸ் ஆகிட்டேன், அதனால இன்னும் நான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு இவ சொல்றா. ஆச்சா, நீங்க அவ ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸா, இவ்வளவுதாங்க நீங்க ஒண்ணுமே வரல. ஆக்சுவலா இதுதான் பைத்தியம் முடிக்கிற மாதிரி வந்து நமக்கு. நம்ம என்னத்தை இப்ப பண்ணிட்டீங்க, அவளோட நீ பேசிட்டு இருக்கீங்க, இது அவ பாக்குறா, பாக்குறா. பார்த்தோன்னா அப்படியே அன்பிளீஸ்னஸ் உள்ள வந்துடும். வந்தோன்ன சில பேத்துக்கு வரும், சில பேத்துக்கு வராதுங்க. வந்தா நான் சொல்றேன், அன்பிளீஸ் ஆனோன்ன உங்களை அவாய்ட் பண்ண பாப்பா. மனசு வெளியே சொல்ல மாட்டா, என்ன நீ போய் அவன்கிட்ட பழகிறது எனக்கு அன்பிளீஸ் ஆயிட்டு, எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அவளுக்கு மொத்தத்துல பிடிக்காது. நீங்க வீட்டு பேசுறது அவளுக்கு பிடிச்சிருக்காது, அவ்வளவுதான். அவளுக்கு விளக்கம் என்னன்னு சொல்ல தெரியாது. சாஸ்திரம் படிக்காதனால என்ன உனக்கு தனக்குள்ள என்ன ஓடுதுன்னு தெரியாது. இப்படி மாதிரி அவ அங்க போனால நான் அன்பிளீஸ்ட் ஆயிட்டேன், இது தப்பு, அவ ஒரு யாரு வேணாலும் அவள் பழகலாம், அது அவளுக்கு உரிமை அப்படிங்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி இருந்தா அவ ஒன்றும் பண்ண மாட்டா. அவளுக்கு அது தெரியும், அவ நீட்டா போயிடுவா. இந்த மெச்சூர்டு இல்லாத போது மென்டல் மனம் பலகீனமாக இருக்கிறவங்க எப்படி தெரியுங்களா பார்ப்பாங்க, அதை அவங்களால ஜீர்ணிக்க முடியாது. மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவளும் உன ஃப்ரெண்டா கேரி ஆன் போயிட்டே இருப்பா. இஃப் ஷி இஸ் மென்டலி ஸ்ட்ராங். Suppose that the A is mentally weak with all diseases இருந்துன்னு வச்சுக்கோங்க, மென்டல் டிசீசஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு அவளுக்கு சுருன்னு கோவம். ஏன்னா அவன் மென்டல் வீக். அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும், வந்துதான் அடுத்த நாள் எல்லாம் சாயங்காலம் ஃபர்ஸ்ட் டே முடிச்சு எல்லாம் போயிட்டீங்க. அடுத்த நாள் 2 பேரும் ஒரே பஸ் ஸ்டாப் ஏறுவீங்க. ஃபர்ஸ்ட் அந்த பஸ் அவாய்ட் பண்ணுவா, உங்களை அவாய்ட் பண்ணுவா. அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நடந்தது, அவன் மண்டையில என்ன நடந்திருக்கு உங்களுக்கு தெரியாது. இவட்ட பேசுறதுனால அன்பிளீஸ் ஆயிட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்க என்ன பண்ணுவீங்க, எதார்த்தமா போய் அவட்ட பேச போவீங்க, டடக்குன்னு மூஞ்சி திருத்திட்டு போவா, ஏதோ ஒண்ணு. அப்போ ஒரு 2-3 ஆக்ஷன்ல உங்க மனம் நொந்து போகும் பாருங்க, நூடுல்ஸ் ஆயிருவீங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டவ நம்மள அதான் பேச்சுல இல்ல, பேசிட்டாதான் உட்காந்து பேசினாதான் பிரச்சனை தீர்ந்து போயிருமே. பேச்சுல இல்ல, ஆக்ஷன்ல அவாய்ட் பண்றாங்க, நெக்லெக்ட் பண்றா. See the feeling, அவ்வளவு அந்த நெக்லெக்ட் பண்றாங்க நம்மள. ஒரு மனிதன், மக்கள் நம்மள நெக்லெக்ட் பண்றாங்கும் போது வரும் பாருங்க ஒரு வலி, அப்பப்பா தாங்க முடியாத வலி. நம்மள இவ்வளவு நாள நண்பனா ஏத்துக்கிட்டு இருந்தவ நெக்லெக்ட் பண்றா. அது காரணம் தெரியல, என்ன காரணம்னு தெரியாம நாம முன்ன போனா பின்ன போவா, நீங்க ஒரு பக்கம் சாப்பிட போனா அவர் பக்கம் சாப்பிட போவா, நீங்க ஒரு பக்கம் போனா இது எல்லா விஷயத்திலும் அவாய்ட் பண்ணிட்டே அப்புறம் உங்களை பத்தி தப்பா பேச ஆரம்பிப்பா. அது காதுல கேட்கும் போது வரும் பாருங்க மனசுல ஒரு வலி, தாங்க முடியாத வலி. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு intangible needs. How can you find அந்த இடத்துல அந்த மனம் வலிக்கும் போது there is no answer for you. இந்த இடத்துல ஆன்சர் கொடுக்கிறது தான் சாஸ்திரம். இதுதான் யாக்ஞவல்லிக்கு சொல்யூஷன் கொடுக்கிறார். Sacred culture, intangible needs will be taken care of by சாஸ்திரம். இவர் என்ன சொல்றாரு, இதை நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னு வச்சுக்கலாம். இப்ப இது இந்த சாஸ்திர ஞானத்தோட நீங்க இது சாஸ்திர ஞானம் இல்லாத போது இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன நடந்துன்னே தெரியாது, அவ ஏன் அவாய்ட் பண்ணான்னு தெரியாது. 3 நாள் உட்காந்து சோகமா இருக்கும். அப்புறம் அவளை அப்படியே மறக்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் அவள வெளியில போவா. அப்புறம் ஏ போய் பி பழகிட்டு இருக்காளா, அப்புறம் சி வருவா, அப்ப சி கூட பேசுவீங்க, அப்ப பி நம்மள அவாய்ட். இப்படியே என்ன ஆகும், ஒரு சீனாரியை கிரியேட் பண்ணி இது throughout life carry ஆகும். not only in college life, not only school life, ரிலேஷனுக்குள்ள பாருங்க. மாமியா 2 மருமக 2 பசங்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப கொடுமை அந்த மாமியா நிலைமை.
ஏன் தெரியுங்களா? 2 மருமக இருக்காளா, மருமக ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நம்பர் 2 இருப்பா. நம்பர் 1 என்னப்பா, நாம தான் ஃபர்ஸ்ட் வந்தோம், நம்ம தான் கிரேட். அப்புறம் நம்பர் 2 வரும்போதே நம்பர் 1க்கு கட்டு பயிர் ஏத்துக்க முடியுது, வெளியிலையும் சொல்ல முடியாது. ஏன் மாமியா 2வது பையன் பத்தனை கேட்க முடியும்? அது பாட்டுக்கு உள்ள வந்து 2வது மருமக உள்ள வந்தோன்னே அந்த ப்ளீஸ்னஸ் போயிடும் அவளுக்குள்ள. அன்பிளீஸ்னஸ் வந்தோன்னு பாருங்க 2 பேர்த்தையும் வெறுக்க ஆரம்பிப்பாங்க. எல்லா ஃபேமிலியும் இது பெரிய ப்ராப்ளம். 2வது மருமக உள்ள வந்தோன்னே ஃபர்ஸ்ட் மருமக ஆட்டோமேட்டிக்கா மாமியா வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த ப்ளீஸ்னஸ் அவளுக்குள்ள போயிருச்சு. அப்ப பார்ஷியாலிட்டி அப்படி தொடர்ச்சி ஃபேமிலி கடைசியில போய் அழகா போயிட்டு இருக்க பிசினஸ் போடு, 2 வெட்டா போடு, உனக்கு நீ உனக்கு எனக்கு ஆகாது, நீ போ நான் போ, நான் கிழக்கு நீ மேக்க போய் சேர். குடும்பம் அப்படி பெரிய பிரச்சனை. ஏன்? யாக்ஞவல்லிக்கு சொல்லி கொடுத்த இந்த விஷயம் தெரியல. இத நீங்க இந்த வயசுலயே கத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப பாருங்க, இப்ப நீங்க இந்த அறிவோட உள்ள இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்த அறிவு உங்களுக்குள்ள இம்பைப் ஆகணும். ஏன்னா இது வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் உள்ள போட்டிருக்கேன், என்னன்னு காதுக்குள்ளதான் போயிருக்கும். அது இம்பைப் ஆகிறதுலாம் அது உங்களுடைய சுபாவம் மாறக்கு இட் வில் டேக் டைம். ஏன்னா இவ்வளவு வருஷமா நீங்க ஒரு ஞானத்துல வாழ்ந்துட்டீங்க. இப்ப நான் புதுசா ஒரு ஞானம் கொடுக்கும் போது அது மனம் ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். உடனே இன்னைக்கு கேட்டோடனே நாளைக்கெல்லாம் பிராக்டிக்கலுக்குலாம் வராது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த ஞானம் உள்ள நல்லா இம்பைப் ஆயிடுச்சுன்னா எப்படி தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிப்பீங்க? ஃபர்ஸ்ட் டே ஒருத்தி வந்து சொல்றா இல்லையா, ஏய் நாம 2 பேரும் நீல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் சொல்றா இல்லையா, சொல்லும் போதே உங்களுக்குள்ள என்ன வரும்? ஓ ஏதோ விஷயத்துல அவன் என்னை பார்த்து ப்ளீஸ் ஆயிட்டா, சோ ஃப்ரெண்ட்ஸா இருக்குன்னு தொடர்றா. எப்ப வேணாலும் நான் என்ன ஆயிரலாம், அவளுக்கு அன்பிளீஸ்டா ஆயிரலாம். அப்ப டாடா பை பை சொல்லிட்டு போயிருவா. அப்படிங்கிற அந்த அலர்ட்னஸ் அவேர்னஸோட கண்மூடித்தனமா மூட நம்பிக்கையை வச்சு தூக்கி போட்டுட்டு அலர்ட்டா அவேர்னஸோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணீங்கன்னா தட் இஸ் ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப் தட் கேன் கண்டினியூ த்ரூ அவுட் யுவர் லைஃப். உயிர் விடுற வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாறாது. இந்த மென்டல் மெச்சூரிட்டி இருந்து நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணீங்கன்னா யாரும் நம்மள ஹர்ட் பண்ணவும் முடியாது. இல்ல அவளுக்கு ஏக்கும் தெரியுது, பிக்கும் தெரியுது. என்னன்னு தெரியுது? நாம என்ன எப்பொழுதுமே அவளை கண்டினியூஸா ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்புறம் அந்த மென்டல் மெச்சூரிட்டி வரும்போது அவளுக்கு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, இட்ஸ் நமக்கு ஒருத்தி போது நாம நினைக்கிறோம், அவன் நினைக்கிறா இன்னும் 10 பேர் வேணும் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ். 10 பேர் வந்து அவளோட சேர்றாங்க, இட்ஸ் ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அந்த காலத்துல இப்ப எப்படின்னு தெரியாது, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பணக்கார பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு கேங் செட்டப் தலைவன் அப்படின்னு பண்றக்காக சுத்தி ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஒரு 10 பசங்களுக்கு என்ன பண்றது, எல்லா செலவு பண்றது. அதாவது ஆர்டிபிஷியலா அவனை ப்ளீஸ் பண்றது. இயற்கையா இவனோட குணத்தை பார்த்து எவனும் ஃப்ரெண்டுக்கு வந்திருக்க மாட்டான். அவனுக்கு 10 பேர் 20 பேர் கிரவுண்ட் கட்டிருக்கானா, அவனுக்கு காலையில ஸ்நாக்ஸ் வாங்கி தரது, காப்பி வாங்கி தரது, டீ வாங்கி தரது, சினிமாக்கு போனா ஒன்னா கூட்டிட்டு போறது, செலவு. ஏன்னா வந்து பணம் வச்சிருக்கானா, அவனை சுத்தி அவனை போடுற இந்த சொல்லுவாங்களா பீசஸ்க்கு இது 10 சுத்திட்டு இருக்கும், 20 பேர் சுத்திட்டு இருக்கும். அவன் நினைச்சுக்குவான் இவன்லாம் நண்பன். யாரு அந்த பணக்கார பையன் என்ன நினைச்சுக்கிறான், இவன்லாம் நமக்கு நண்பன் அப்படின்னு இவன் நினைச்சுக்கிறான். ஆனா இவன் என்னைக்கு அதையெல்லாம் ஸ்டாப் பண்றான்னு வச்சுக்கோங்க, இந்த மேல என் கையில காசு இல்ல சாமி, எங்க அப்பா கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்னால எல்லாம் உங்களுக்கு எல்லாம் செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலே 20 பேர் வெளியில போயிடுவானுங்க. அதுக்கு என்ன பசங்க அதை வெளிக்காட்ட மாட்டாங்க. ஆனா உள்ளே மனம் எப்படி இருக்கோ, நோகும் வலி என்னன்னு தெரியல அவனுக்கு. நாம போடுற பிச்சைக்கு தான் இவன் நம்மள சுத்திட்டு இருக்கிறான். சோ எல்லா இடத்துலயும் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன தெரியும் நமக்கு, ஃபர்ஸ்ட் டே பழகும் போதே ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் த்ரூ அவுட் லைஃப் வரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த உண்மை தெரிஞ்சிருக்கும். இதை மீறி சில சமயம் உங்களுக்குள்ள ஒரு அபிரித வளர்ச்சி நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு லைஃப்ல நீங்க நிறைய வின் பண்ணிக்கிட்டே போறீங்க. நீங்க வின் பண்றதே மத்தவங்களை அன்பிளீஸ் பண்ணிடும். கண்டிப்பா உங்களை விட்டு வெளியில போயிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, கவலையே பட தேவையில்லை. ஏன்னா அதுக்காக நாம வாழ்க்கையில ஒரு மூலையில உட்காந்து ரூம்ல மூலையில உட்காந்து அப்படியே இருக்கணுமே என்ன? நம்ம சாதிக்க பிறந்தவள், நம்ம சாதிக்கிறோம். ஆச்சா ஒண்ணு மேல ஒண்ணு சாதிக்கிறோம். நீங்க போயிட்டே இருக்கீங்க, அப்படி போயிட்டே இருக்கிறீங்க லைஃப்ல. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாவே அது 10 பேருக்கு அன்பிளீஸ் ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த 10 பேரும் உங்களை விட்டு வெளியில போவாங்க. சோ வெற்றி மேல் வெற்றி யார் பாக்குறாங்களோ கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 10 பேர்த்தையாவது நம்ம அன்பிளீஸ் பண்ணி வச்சிருவோம். இப்ப கஷ்டமான சூழ்நிலை என்னன்னா, வெற்றியை பிடிக்கிறதா, ஜனங்களை பிடிக்கிறதா, உறவுகளை பிடிக்கிறதா, வெற்றியை பிடிக்கிறதா?
ஒரு வெற்றி கடந்து நீங்க ஒரு வெற்றி போறீங்கனாவே நீங்க வச்சிருந்த குரூப்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கலந்துகிட்டே போகும். நீங்க எவ்வளவு தூரம் மேல போறீங்களோ அவ்வளவு தூரம் உண்மையான நண்பர்கள் நம்மை விட்டு வெளியில போயிருவாங்க. இட்ஸ் a fact. இத தெரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தீங்கன்னா அவங்க போகும்போது வலிக்காது. வெளியில போறாங்கன்னு நம்ம ஏதோ ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம், நமக்கு நம்மளுடைய வெற்றி நமக்கு தெரிஞ்சிருக்காது, நம்ம ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்ட மாட்டிருக்குது, அதனால இவங்க எல்லாம் நம்ம விட்டு போறாங்கிற அறிவு இருக்கும்போது மனசு வலிக்காது. இந்த அறிவு இருந்ததுன்னா ரெண்டு வெளியில போறா அப்படின்னா வலிக்காது. இந்த அறிவு இல்லைன்னு வச்சுக்குங்க, அவங்க நம்மள விட்டு போகும்போது அந்த வலியை தாங்க முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம், அந்த வலியை தாங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் பாருங்க, கர்ணன் துரியோதனை பண்ணதெல்லாம் தப்புன்னு தெரியும், அவங்க அம்மா குந்தினும் தெரியும் கடைசி நேரத்துல. ஆனா அவன் மனசு நொந்து போயிரும். இது மாதிரி நான் குந்தியோட முதல் பையன் சொல்லிட்டேன்னா ஐயோ போர்ல நான் தோத்து போயிருவேன், நீ அவங்களுக்கு போய் ஜெயிக்கு போய் ஏதோ நினைச்சுக்குவான், நம்ம லாங்குவேஜ் சொல்ல பொக்குன்னு போயிடுவான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக துரியோதனோடவே இருந்து செத்தான். சோ இந்த மாதிரி ஒரு மெச்சூர்டு ஃப்ரெண்ட்ஷிப், அதுதான் த்ரூ அவுட் லைஃப். இதேவே பாருங்க, நீங்க கணவன் மனைவி செட்டப்ல வாங்க, என்ன ஒரு மெச்சூர்டுனா முடிஞ்ச அளவுக்கு ஒரு A and B ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறாங்க, அதுக்குள்ள எப்படி இந்த லவ் எப்படி கொண்டு போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவருக்கும் தெரியணும் நம்ம ஒய்ஃப் எந்நேரம் நம்மள ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஒய்ஃபுக்கும் தெரியணும் அவரு எந்நேரம் நம்மள ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கும்போது நம்மளுடைய attitude of the wife towards husband or attitude of husband towards wife ஒரு மெச்சூர்ட் லெவலுக்குள்ள வரும். throughout life they can have a happy life. இந்த மென்டல் மெச்சூரிட்டி இருந்தது, அபவுட் லவ், அபவுட் த ப்ளீஸ், அபவுட் அன்பை பத்தின அறிவு இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அலைன்மெண்ட் ஆயிக்குவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தே வில் கெட் இன்டு அலைன்மெண்ட். என்னது, இந்த உண்மை தெரிஞ்சுக்கும், அவன் என்ன நம்மள ப்ளீஸ் பண்ண முடியாது. இப்ப பாரு, கல்யாண வயசுல 25 வயசுல இப்ப நான் என் கணவன் செஞ்ச வேலையெல்லாம் இப்ப 60 வரும்போது என்னால செய்ய முடியாது. அந்த இயலாமைங்கிறது நமக்குள்ள வரும்போது அவருக்கு வயசாகுது, அவர் முதல்ல என்ன என்கிட்ட எதிர்பார்த்த பிசிக்கல் ஒர்க்கோட இப்ப அதிகமான பிசிக்கல் ஒர்க் எதிர்பார்க்கிற ஏஜுக்கு அவர் வந்துடுறாரு. இப்ப சின்ன வயசுல நம்ம நல்லா செஞ்சுட்டு இருந்தோம், இப்ப 60 70 ரீச் ஆக ஆக எனக்குள்ள இயலாமை வருதும் போது அவருக்குள்ள இயலாமை அதிகமா இருக்கும் போது ஃபைட்டு, நான் ஃபைட்டு, நீ முதல்ல மாதிரி இல்ல, நீ நீ முதல்ல மாதிரி என்னை கண்டுக்க மாட்டேங்கிற, நீ அவாய்ட் பண்ற, அந்த பேச்சுக்களை வரக்கூடாது. என்ன புரிஞ்சுக்கணவரு, அவளுக்கு வயசாயிருச்சு, இவளுக்கு என்ன புரியணும், அவருக்கு வயசாயிருச்சு, அவரு இயலாமையில் இருக்கிறார், ரெண்டு பேரும் அவங்களுடைய இயலாமையை புரிந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கும், மெச்சூர்ட் ரிலேஷன்ஷிப் வில் பி தேர். அப்போ இது எப்போ எங்கிருந்து ஆரம்பிச்சுக்கணும், ஃப்ரம் த டே இருந்து இந்த மெச்சூர்டுக்குள்ள வந்துட்டோம்னா there is no need for divorce, there is no need at all. matured thinking ரெண்டு பக்கம் இருக்கணும் இருந்தார். அப்படி ஒருத்தருக்கு இல்லைனா கூட ஒருத்தர் மெச்சூரிட்டி பார்த்து இவங்க கத்துக்குவாங்க ஆட்டோமேட்டிக்கா, பாரு அவ எப்படி மெச்சூர்டா இருக்கான்னு, இவங்க அவர் எப்படி மெச்சூர்டா விட்டுருக்கிறார். அப்படிங்கும் போது என்ன நடக்கும், அந்த ஷேரிங் ஆஃப் எல்லாமே அந்த ஷேரிங்குள்ள வந்துடும். சோ அந்த இடத்துல ஈகோங்கிறது தலை தூக்காது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஈகோ தலை தூக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேத்துக்குள்ளயும் என்ன ஆகும், அவங்க என்ன சொல்ல, வயசான காலத்துல போய் பாருங்க, பேசி பாருங்க, கணவன் எப்ப பாரு ஒய்ஃபை கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு, ஒய்ஃப் கிட்ட பேசி பாருங்க என்ன கம்ப்ளைண்ட், ஹஸ்பண்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏன், இந்த மென்டல் மெச்சூரிட்டி இல்ல. அதனாலதான் சொல்றது, இப்ப நான் எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த கல்வியை யாக்ஞவல்லிக்கா யஜுர்வேதத்துல கொடுத்த இந்த அறிவை எந்த வயசுல நாம பெற்றுக்கிட்டோம்னா, யோசனை பண்ணி பாருங்க, we can have a happy life, happy friendship, happy relations, everything will be perfectly work. எங்கேயும் இந்த பேட்ச் ஒர்க்கே பண்ண வேண்டாம். எந்த ரிலேஷன்ஸ்லயும் இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம், பேட்ச் ஒர்க். என்னதான் மூஞ்சி காமிக்கிறாங்களா, கோவிச்சுக்கிறாங்களா, அப்புறம் ஏதாவது சொல்லி ஒரு பேட்ச் ஒர்க், அப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும், இன்னொரு உறவுல, அப்புறம் அதுக்கு ஒரு பேட்ச் ஒர்க், அப்புறம் இன்னொரு அப்புறம் கொஞ்ச நாள் எத்தனை நாள் தான் இந்த பேட்ச் ஒர்க் பண்ணி இந்த உறவுகளை மீட்டு வச்சிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சலுப்பு வந்துருது வாழ்க்கைக்குள்ள. there is no need of patch work. அது நீங்க அது ஏத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு மென்டாலிட்டியில வந்தீங்கன்னா, இப்போ அந்த டிஸ்பிளீஸ்டு செல்ஃப் இருக்கு பாத்தீங்களா, அன்பிளீஸ்டு டிஸ்பிளீஸ்டு கரெக்டா இருக்கு. டிஸ்பிளீஸ்டு செல்ஃப் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, we fight for the pleased self. செல்ஃப் நமக்குள்ள நடக்கிற ஒரு போராட்டம். எப்பப்ப அந்த டிஸ்பிளீஸ்டு செல்ஃப் எனக்குள்ள வருதோ,
நான் ஆட்டோமேட்டிக்கா கம்முன்னு இருக்க மாட்டேன். ஐ ஃபைட் ஃபார் த ப்ளீஸ்ட் செல்ஃப். இது நமக்குள்ள இருக்க எல்லாத்துக்குள்ள இருக்க ஒரு சுபாவம். டிஸ்பிளீஸ்ட் செல்ஃப் வந்துட்டா ஐ ஃபைட் டு கெட் த ப்ளீஸ்ட் செல்ஃப். அப்ப என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? சிம்பிளா சொல்ல பாருங்க. ஒண்ணும் இல்ல, ஹால்ல 4 பக்கம் 4 சேர் 4 சோஃபா போட்டிருப்பேன். உடனே போய் என்ன பண்றது, அது ஒரே அரேஞ்ச். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்க பொருள் எடுத்து அங்க வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்றதுல ஒரு என்னன்னா, அந்த இடத்த மாத்தி வைக்கிறதுங்கிறது அந்த ஹாலுக்கு அழகு பண்றதுங்க விட அந்த பொருள் அப்படி இருந்தா நம்ம ப்ளீஸ் ஆகிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட்ல ஷீ இஸ் டிஸ்பிளீஸ்டு. அப்ப அந்த சோஃபாவை மாத்தி வைக்கிறது, ரூம்ல பொருள்களை மாத்தி வைக்கிறது, ஆப்ஜெக்டை மாத்தி வைக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அந்த ப்ளீஸ்டு செல்ஃப் அவங்களுக்குள்ள வருது. சோ அந்த டிஸ்பிளீஸ்டு செல்ஃப என்ன பண்றோம், ஃபைட் அதை துரத்துறதுக்கு டைப் பண்ணி, எதுக்கு நம்ம எப்ப பார்த்தா உள்ள போராடிக்கிட்டே இருக்கிறோம் மனதுக்குள்ள. டிஸ்பிளீஸ்டு செல்ஃப் வந்ததுன்னா we fight for the pleased self. அது எனக்குள்ள வர்றக்கு நான் போராடிக்கிட்டே இருப்பேன். சோ அதான் சொன்னாரு, ஒரு சின்ன ஆப்ஜெக்டை மாத்தி வைக்கிறோம் அப்படின்னா உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும், அந்த ப்ளீஸ்னஸ் எப்பவுமே. இப்ப அடுத்த சப்ஜெக்ட் என்ன ஆரம்பிக்க போறேன்னா, அந்த ப்ளீஸ்ட் செல்ஃப்ங்கிறது அது என்னுடைய நேச்சரா அல்லது அந்த டிஸ்பிளீஸ்ட் செல்ஃப் அல்லது அன்பிளீஸ்ட் செல்ஃப் சொல்ல பாத்தீங்களா, அது என்னுடைய நேச்சரா. ஏன் நான் ப்ளீஸ்ட் செல்ஃபே நான் ஏன் விரும்புறேன், எனக்கு ஏன் இந்த டிஸ்பிளீஸ்ட் செல்ஃப் பிடிக்கலை, அதுதான் அடுத்த சப்ஜெக்ட். சோ ஒரு கிளாஸ் நல்லா கேட்டு இருந்தா தான் நம்ம அடுத்த கிளாஸ்க்குள்ள கண்டினியூ பண்ண முடியும். சோ என்ன அடுத்த சப்ஜெக்ட் என்ன, இப்ப 2 புரிஞ்சுச்சிங்களா? ப்ளீஸ்ட் டிஸ்பிளீஸ்ட் செல்ஃப். அந்த ப்ளீஸ்ட் செல்ஃப் இருந்தா தான் என்னை யார் ப்ளீஸ் பண்றாங்களோ அவங்கள தான் அன்பு காட்ட முடியுங்கிறது ஒரு சப்ஜெக்ட். இப்ப அடுத்தது உள்ள ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு நமக்குள்ள. அந்த டிஸ்பிளீஸ்ட் செல்ஃபை தள்ளணும். ப்ளீஸ்ட் செல்ஃபை எனக்கு விரும்புது, எப்பவுமே இந்த ப்ளீஸ்ட் செல்ஃப் நான் இருக்குன்னு ஆசைப்படுறேன். அப்ப அடுத்த கேள்வி சாஸ்திரம் யாக்ஞவல்கியர் சொல்றாரு, உன்னுடைய நேச்சர் whether it is a pleased self or a displeased self. அத பத்தின விசாரம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல தொடரலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.